இவை எங்கு கிடைத்தாலும் விடாதீர்கள். இவை என்னவென்றால், இந்த வழியில் நீங்கள் பரிகாரம் செய்தால் 24 மணி நேரத்தில் கோடீஸ்வரர் ஆகி விடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் மிசூடு திரும்பிவிடும் என்று நாம் சொல்லலாம். தெய்வீக நகரம் செழிப்பாக இருக்கும். அதனால்தான் பலர் இவற்றைக் கொண்டு பரிகாரங்கள் செய்கிறார்கள். அதேதான் செம்பருத்தி மொட்டுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று சொல்லலாம். செம்பருத்திச் செடியை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா? செம்பருத்திச் செடி ஒரு தெய்வீக மரமாக கருதப்படுகிறது. செம்பருத்திச் செடியுடன் செய்யப்படும் அனைத்து பரிகாரங்களும் 90% பலன்களை தரும். 100% பலன்களை தரும். ஏனென்றால் இவை அதிக சக்தியை கொண்டுள்ளன. ஆகவே இவற்றால் நமக்கு நல்லது நடக்கும். பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகலாம். அது மட்டுமல்லாமல் வறுமையை அனுபவித்து பல சிரமங்களை சந்தித்து பின்னர் கோடீஸ்வரர்களாக உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து கோடீஸ்வரர்கள் ஆகிவிட்டார்கள் என்று நமது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இவற்றைப் பற்றி நிறைய குறிப்புகள் இருப்பதால் இவற்றை நீங்கள் விடாமல் பெற்றுக்கொண்டு பரிகாரம் செய்தால் உங்கள் அதிருஷ்டம் திரும்பி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று வேத பண்டிதர்களே கூறுகிறார்கள். இந்த செம்பருத்தி மொட்டுகள் இருக்கிறதல்லவா, இவை அதீத சக்தி வாய்ந்தவை. ஏனென்றால் முதலில் மரத்திற்கு மொட்டுகள் மட்டுமே, அதாவது பூக்கும். அந்த மொட்டுகள் மிகவும் புனிதமானவை. மொட்டுக்கு பிறகு நமக்கு பூ மலரும் என்பதால் அந்த பூவை நாம் பூஜைக்கு பயன்படுத்துவோம். அந்த செம்பருத்தி மொட்டுகளில் என்னவென்றால் ஒரு அறியப்படாத அற்புதமான சக்தி இருக்கும். அவற்றால் நமக்கு நல்லது நடக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது வறுமையால் அவதிப்படுபவர்கள் இருக்கலாம். வறுமையை அனுபவித்து மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார்கள் அல்லவா? ₹1 கூட கிடைக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மிடம் பணமே இருக்காது என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சிறந்த பலனை தரும் பரிகாரம் இது. அனைவரிடமும் செம்பருத்திச் செடி இருக்கும். செம்பருத்தி மொட்டுகள் ஒரு நாள் தோன்றும். அதாவது ஒரு திதி நட்சத்திரத்தை பார்த்து செம்பருத்தி மொட்டுகளை பறித்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்கள் வறுமையை நீக்குங்கள். உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சாதாரணமாக சொல்லப்போனால் பலர் பணமில்லாமல் நரகத்தை பார்க்கிறார்கள். எப்படியாவது வருமானத்தை அதிகரிக்க விரும்புகிறார்கள். சிலர் வீட்டில் பணத்தை சேமித்து வைக்கிறார்கள். சிலர் சீட்டு கட்டு வடிவில் பணத்தை சேமிக்கிறார்கள். சிலர் அதை வீட்டிலேயே சேமிக்கிறார்கள். வீட்டில் வைத்திருக்கும் பணமும் தண்ணீரை போல செலவாகிவிடும். என்ன செய்வது என்று புரியாமல் வருத்தப்படுவார்கள். இன்னும் சிலர் நாங்கள் ₹1 கூட வைப்போம். சேமித்த பணமும் வீண் செலவாகிவிடும். இதயத்தை கவர்ந்தவர்கள் என்றால் எங்களுக்கு அதிகம் அதாவது நடக்கும். அது ஏன் என்று புரியவில்லை என்று சிலர் வருத்தப்படுவார்கள். அப்படி இதய நோய்கள் குறையவும் உங்களுக்கு தெய்வீக அருள் கிடைக்கவும் முக்கியமாக என்னவென்றால் லட்சுமி நாராயணனின் அருள் கிடைத்து அனைத்து சுபங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து கொள்ளுங்கள். பலருக்கு என்னவென்றால் இவற்றை பற்றி தெரியாது. சிலருக்கு மட்டுமே தெரியும். சிலர் செய்து பலன்களைப் பெற்றனர். சிலர் என்னவென்றால் தெரியாமல் என்னவென்றால் பரிகாரத்தை இதுவரை செய்து கொள்ளவில்லை. நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் செய்கிறீர்களோ அவ்வளவு நல்ல பலனை நீங்கள் பார்க்க முடியும். தெய்வீக அருள் கிடைக்கும். செம்பருத்தி மரம் ஒரு பெரிய தெய்வீக மரம். அந்த மரத்தின் அருகில் தேவர்கள் சஞ்சரிப்பார்கள் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்பருத்தி மரம் என்றால் முற்காலத்தில் கூட நம் முன்னோர்கள் அதன் பூக்களைக் கொண்டே தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் பூஜை செய்து வந்தனர். பலர் செம்பருத்தி பூவை தலையில் வைத்துக் கொள்வார்கள். இப்போதேஷன் ஆகிவிட்டதால் அவை அநாகரிகமாக தோன்றும் என்று பலர் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால்
பூர்வ காலத்தில் நம் பாட்டிகள் அல்லது நம் அம்மாக்கள் இப்போதும் என்னவென்றால் செம்பருத்தி பூக்களை தலையில் வைத்து கொள்வார்கள். இப்போது யாரும் வைத்துக் கொள்வதில்லை. நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் செம்பருத்தி பூ என்னவென்றால் மிகவும் புனிதமானது. உண்மை சொல்லப் போனால் அது என்னவென்றால் பூஜைக்கு முழுமையாக பயன்படும் ஒரு மலர். அந்த மலர் என்னவென்றால் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவது என்று நம் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால்தான் செம்பருத்திச் செடி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்கும். செம்பருத்திச் செடி என்னவென்றால் செம்பருத்திச் செடி எதிர்மறையை நீக்குகிறது. அதாவது கெட்டதை நீக்கி நல்லதை வைக்க செம்பருத்திச் செடி பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம், நாம் காலையில் எழுந்திருப்போம் அல்லவா, அந்த நாள் முழுவதும் நமக்கு நன்றாக அமைய வேண்டும், அல்லது அந்த நாள் முழுவதும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருந்தால் காலையில் எழுந்தவுடன் செம்பருத்தி செடியை பாருங்கள். அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும்? அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். ஒரு நாளிலேயே முடிவு தெரிந்துவிடும். ஏனென்றால் இது சக்தி வாய்ந்த மரம் என்பதால் புராணங்களின்படி தேவர்கள் அங்கு சஞ்சரிப்பார்கள். எனவே காலையில் எழுந்தவுடன் நாம் மந்தார மரத்தை பார்த்தாலோ அல்லது மந்தார மரத்திற்கு வணக்கம் செலுத்தினாலோ அந்த நாள் முழுவதும் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும். நாம் செய்யும் காரியங்களில் தடங்கல்கள் இல்லாமல் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் காலையில் எழுந்தவுடன் மந்தார மரத்தை சுற்றி பாருங்கள், பார்த்து கொண்டிருங்கள். மந்தார மொட்டுகள் அமிர்தத்திற்கு சமம். அதில் ஒரு அதீத சக்தி இருக்கும். அந்த மொட்டுகள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாள் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது. தலைக்கு குளிப்பது கட்டாயம். மந்தார மரத்தருகே செல்ல வேண்டும். அதன் பிறகு என்னவென்றால் உறுதியான சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது எங்கள் தேவைக்காக எடுத்துச் செல்கிறோம். அதாவது நமக்கு தேவை என்பதால்தான் எடுத்துச் செல்கிறோம் அல்லவா? யாரும் கட்டாயப்படுத்தாததால் நாம் தேவைக்காக எடுத்துச் செல்கிறோம் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அதன் பிறகு என்னவென்றால் வணக்கம் சொல்ல வேண்டும். ஓ மரமே, எங்கள் தேவைக்காக எடுத்துச் செல்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு பலன் கோட்டு. அது மட்டுமல்லாமல் நாங்கள் செய்யும் பரிகாரம் நிச்சயமாக எங்களுக்கு பலன் கொடுக்கும்படி செய் என்று சங்கல்பம் செய்து கொண்டு 4 செம்பருத்தி இலைகளை எடுத்து வர வேண்டும். ஏன் சங்கல்பம் சொல்லாமல் எடுத்து வந்தால் என்ன ஆகும் என்று நீங்கள் நினைக்கலாம். பச்சை மரம் அல்லவா, அதன் மீது கைகளை வைக்கும் போது சங்கல்பம் சொல்லி எடுத்தால் அந்த மரத்திலிருந்து பறித்த பூக்களாக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், வேறு எதுவாகவும் இருக்கலாம். அவைதான் அதிக பலன்களை தரும். அவை நாம் என்னவென்று சொல்லாமல், அதாவது இப்படி கண்டபடி பறித்து கொண்டால் அவற்றால் நமக்கு எந்த பயனும் இருக்காது. நாம் செய்ததெல்லாம் வீணாகிவிடும். எனவே நீங்கள் உறுதியாக சங்கல்பம் செய்து கொண்டு 4 செம்பருத்தி மொட்டுகளை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த பிறகு இதை சுத்தம் செய்ய வேண்டாம். மரத்தின் மீது சுத்தமாகவே இருக்கும். என்னவென்றால் மிகவும் இளமையான பிஞ்சுகள் என்று சொல்லலாம். பெரும்பாலும் மொட்டுகள்தான் சிறிய சிறிய மொட்டுகள் இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய மொட்டுகளும் இருக்கும். சிறியவைகளும் இருக்கும். சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை. இதுவாக இருந்தாலும் கொண்டு வாருங்கள். வேற எதுவும் வேண்டாம். இப்படி கொண்டு வாருங்கள். ஆனால் கொஞ்சம் என்னவென்றால் இளமையான மொட்டுகள் இருக்கும் அல்லவா? அவற்றை கொண்டு வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். அதே சிறிய மொட்டுகளை கொண்டு வந்தீர்கள் என்றால் அவற்றுக்கு என்னவென்றால் சக்தி குறைவாக இருக்கும் என்பதால் அவை சீக்கிரம் மலரும் என்பதால் கொஞ்சம் இளமையாக இப்பதான் வந்து கொண்டிருக்கும் அல்லவா? அப்படி கொண்டு வாருங்கள். அதாவது இங்கு செய்யும்படி கொண்டு வந்தால் போதும். அப்படி செய்த பிறகு இந்த மொட்டுகளை நீங்கள் நேரடியாக உங்கள் லாக்கரில் வைக்கலாம். அதாவது லாக்கரில் எப்படி வைக்க வேண்டும் என்றால், கொண்டு வந்த பிறகு லட்சுமி தேவி படத்திற்கு முன், ஆனால் லட்சுமி நாராயணன்
நிச்சயமாக நீங்கள் என்னவென்றால் மாற்றத்தை பார்ப்பீர்கள். மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். அதாவது சிறிய பரிகாரங்கள் பெரிய பலன்களை தரும். பெரிய பலன்கள் என்றால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும். அவற்றைச் செய்த பிறகு பலன்கள் வருமா வராதா என்று நாம் கவலைப்படுவதை விட சிறிய பரிகாரங்களை செய்து சிறிய பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண முடியும். எனவே 4 செம்பருத்தி மொட்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்ட பிறகு நீங்கள் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்கள். இல்லையென்றால் பாதி கட்டிவிட்டோம், அது பாதியிலேயே நின்று விட்டது, உங்களால் உங்கள் வீட்டை கட்டவே முடியவில்லை என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் என்னவென்றால் வீடு கட்டி நின்று விட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 4 செம்பருத்தி பூக்களை கொண்டு வந்த பிறகு அவை மொட்டுகள். பிறகு இவற்றை எடுத்துச் சென்று உங்கள் வீட்டின் பிரதான அதாவது வாசல் இருக்கும் அல்லவா, சிம்ம துவாரத்தை நாம் சாதாரணமாக நிலை வைத்த பிறகுதானே பாதி கட்டி முடிப்போம். அதையெல்லாம் செய்வோம். இல்லையென்றால் நாங்கள் என்னவென்றால் நிலை நிறுத்தவில்லை, வேறு எதுவும் செய்யவில்லை என்று நினைப்பவர்களும் நிலைவாசலுக்கு அருகில் கொஞ்சம் மண்ணை எடுத்துவிட்டு 4 செம்பருத்தி மொட்டுகள் இருக்கின்றன அல்லவா, யாருக்கும் சொல்லாமல் இவை என்னவென்றால் இயற்கைக்கு என்னவென்றால் சம்பந்தம் இருக்கும். அதேபோல தெய்வத்திற்கும் இதற்கும் என்னவென்றால் இந்த மொட்டுகளுக்கு மிகவும் அதீத சக்தி இருக்குமாம். மொட்டுகள் என்னவென்றால் இவை மிகவும் மென்மையானவை அல்லவா? மொட்டுகள் சாதாரணமாக என்னவென்றால் அவை மிகவும் புனிதமானவை. பலருக்கு தெரியாத விஷயம் இது. அதனால்தான் மொட்டுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வாசலில் உள்ள மண்ணை அகற்றி அங்கே வைக்கவும். அப்படி வைத்துவிட்டு மண்ணை மூடிவிடுங்கள். இதை வைத்த பிறகு உடனடியாக நீங்கள் வீடு கட்டுவீர்கள். வீட்டிற்குள் செல்வீர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. சிறிது நேரம் ஆகும். உடனடியாக எதுவும் நடக்காது. இது மந்திரம் அல்ல, பரிகாரம் என்பதால் நமக்கு என்னவென்றால் சரியான நேரத்தில் பணம் இல்லாததால்தான் இப்படி நின்று விடுகிறது. பணம் வந்த சில சமயங்களில் கட்ட முடியாமல் வீட்டை அப்படியே நிறுத்தி வைப்போம். அப்படிப்பட்ட சமயங்களில் கூட மீண்டும் தொடங்க நல்ல முகூர்த்தம் நமக்கு கிடைத்து நாம் வீட்டை கட்டிக்கொள்ள நமக்கு ஒருவேளை நிலம் இருந்தாலும் சரி, அங்கே கூட இதுபோன்ற மந்தார மொட்டுக்களை எடுத்துச் சென்று ஒரு பக்கத்தில் மண்ணை எடுத்து புதைத்து வீடு கட்ட வேண்டும் என்று பலமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். பலமாக வேண்டிக் கொண்டால்தான் நடக்கும். அப்படி பலமாக நீங்கள் வேண்டிக்கொண்ட பிறகு மொட்டுகளை புதைத்துவிட்டு திரும்பிப் பார்க்கக் கூடாது. பார்த்தால் நடக்காது. நடக்காது என்பதால் திரும்பிப் பார்க்காமல் அங்கே வைத்துவிட்டு வந்துவிடுங்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் தைரியம் வரும். இது தவிர தெய்வீக அருள் கிடைக்கும், இயற்கையின் அருள் கிடைக்கும். நிலம் என்றால் நாங்கள் வாங்கினோம், கட்டவில்லை என்றால் கட்டுவது பாதியில் இப்படி நின்றுவிட்டால் வீட்டை மீண்டும் தொடங்குவதை நாம் பார்க்க முடியாது. சில சமயங்களில் நம் கண்கள் நம்பாது. நம் கண்களால் நாம் பார்த்த சிலவற்றை நம்ப முடியாது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்பிக்கையுடன் ஒருமுறை முயற்சி செய்யுங்கள். நீங்களே சொல்வீர்கள், பிறகு நன்றாக சொன்னீர்கள் என்று. இது என்னவென்றால் நமக்கு தந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். இது மந்திர சாஸ்திரத்தில் உள்ளது, தந்திர சாஸ்திரம் உள்ளது. அதாவது இது எந்த தந்திர மந்திரமும் இல்லை, ஆனால் அது நன்றாக வேலை செய்யும். மதாரா என்றால் மந்தார மொட்டுகளுக்கு அதீத சக்தி உண்டு. ஆகவே இவற்றின் மூலம் பலன்களை பெறலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்பதால் முயற்சி செய்யுங்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். எந்த நாளில் செய்ய வேண்டும் என்றால் இதற்கு திதிவார நட்சத்திரம் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சமி திதி இருக்கலாம், அதாவது அமாவாசை நாளில் செய்ய வேண்டாம், மற்ற நாட்களில் செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் குளித்துவிட்டு அசைவம் சாப்பிட வேண்டாம். சில பரிகாரங்கள் செய்யும்போது அவை சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். விதியாகக் கொண்டால் மட்டுமே தெய்வ நகரம் உண்டாகி நமக்கு நல்லது நடக்கும். நாம் இப்படி விழுந்தால்
அப்படி செய்து கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவை பெரிய அளவில் பலன்களை தராது என்பதால் நாம் இப்படி விழுந்தாலும் அப்படி இல்லாமல் என்னவென்றால் நிஷ்டை நியமங்களுடன் செய்தால் மட்டுமே தெய்வநகரம் உண்டாகும். முக்கியமாக இந்த பரிகாரம் செய்வதால் என்னவென்றால் லட்சுமி தேவி நகரம் உண்டாகும். லட்சுமி தேவி என்றால் தானே செல்வத்திற்கு அதிதேவதை லட்சுமி தேவி. கரஞ்சியாக லட்சுமி தேவியை பாவிப்போம். ஸ்தம்பரம் போன்ற தாயின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற சிறிய சிறிய பரிகாரங்களை செய்து நாம் பலன்களை பெற வேண்டும். அதேபோல் நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள். வீடு கட்டுவது பூஜை என்றால் அதில் வீடு கட்டுவது அல்லது நீங்கள் விரும்பியதை கட்டுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது 99% பலன் தரும் பரிகாரம். இனி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நம்புங்கள். 100%.